ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழகத்தை தமிழர்தான் ஆள வேண்டும் என்று ஆளாளுக்கு ஆலோசனைகளை அள்ளி வீசுகிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். அதையேத்தான் நானும் காலம் காலமாக கூவிக்கொண்டிருக்கிறேன். இந்த இடிதாங்கியாகிய நானும் ஒரு தமிழன் தான். அதுவும் பச்சை தமிழனாக மட்டும் இருப்பதில்லை. கோபத்தில் இருந்தால் சிவப்பு தமிழனாகவும், சாதுவாக இருந்தால் ஊதா தமிழனாகவும், நெருப்பாற்றில் நீந்தும் போது கருப்பு தமிழனாகவும், எதிர்க்கட்சியினரிடம் மூக்குடைப்படும் போது வெள்ளை தமிழனாகவும் என்று பல வண்ணங்களில் திரிவான் என்பதை மறந்துவிட வேண்டும். இப்படி சகலகலா பல்கலைக்கழகமாக இருக்கும் போது இடிதாங்கியை நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை என்று தூக்கி நிறுத்த மறுக்கிறீர்கள். இடிதாங்கியின் பெயரால் பேரவை தொடங்க வேண்டும் என்ற பேரவா கொண்டு எழுந்தவுடன் என் அடிமட்ட தொண்டர்கள், தலைவா பேரவை மட்டுமல்ல, இடிதாங்கியின் பெயரால் போரவை கூட அமைப்போம் என்று வீறு கொண்டு வெகுண்டிருந்தார். மூளை முடுக்குகளிலெல்லாம் மோர்பந்தல் ஆரம்பித்து சங்கிலி மாட்டாத டம்ளரை பானையில் கவிழ்த்தி வைத்து அனைத்து மக்களையும் கவரச் செய்தேன். அப்படி இருந்தும் ஒன்ஸ் மோர் கேட்டெல்லாம் மோர் குடித்து ஏப்பம் போட்டவர்கள் இடிதாங்கியின் பேரவையில் இணைய சொன்னால் எகத்தாளமாக பார்க்கிறார். ஆனால் பேரவையின் ஆவணங்களை நான் வெளியிட வேண்டும் என்கிறார்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள். அப்படியும் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் அதை போர் அறிவிக்கும் போதுதான் காட்ட முடியும். மோர் குடிக்கும் போதெல்லாம் காட்ட முடியாது என்று ஸ்டே வாங்கிவிடுவேன். நீட்டாக ட்ரெஸ் போடவில்லை என்பதற்காக என்னை போர்க்களம் புகவிடாமல் தடுக்க இது ஒன்றும் நீட் தேர்வு கிடையாது. ஒருவேளை போர் அறிவிக்கப்பட்டால் குடித்து கொண்டிருக்கும் மோர் பாக்கெட்டை வீசி எறிந்துவிட்டு மூடு வந்தால் களம் புகுவேன். இல்லாவிட்டால் போர்க்களத்துக்கு வெளியே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்து விடுவேன். ஏன் தூங்குகிறாய் என்று என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. தூக்கம் என்பது எனது அடிப்படை உரிமை. அதே சமயத்தில் எதெல்லாம் என் அடிப்படை உரிமை, எதெல்லாம் இடைப்படை உரிமை, எதெல்லாம் மேல்படை உரிமை என்று உங்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எந்த படையிலும் அடியும் உண்டு, அண்ணன் தம்பியும் உண்டு என்று நம்புபவன். ஆக உங்கள் தனிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவும் முடியாது. எதையும் உங்களிடம் விவரித்து கூற வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனாலும் நான் தமிழன் என்பதற்காக என்னை முதல்வராக்க மறுத்தீர்களே. ஆனால் நான் ஒரு குவாதிமாலா குடிமகனாகவோ, கொலம்பியனாகவோ, டொமினியன் குடியரசனாகவோ மாறிவிடுவேன் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். எனவே போர் அறிவிக்கப்படும் வரை நான் ஊருக்கு போய் தூங்கப் போகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.